Most welcome மக்களே. Today we are super excited to share our first vlog with you all. கோபுரம் பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நன்மை உங்களாரையும் வந்து அடையணுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த விளாக் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹார்ட்டி விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அடுத்தடுத்து வர விளாக்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி விளாக் மக்களே. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிவைனான டெம்பிள் விளாக். எங்கள் குலதெய்வ கோயிலோடைய கும்பாபிஷேகம் 24-25 ஜூன் 2026 சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு. அதோடைய விளாக் தான் இது. அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் வச்சுருந்த மருதாணி சூப்பராக செவந்துருந்துச்சு. அதோட அவுட்புட் தான் நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கும் மருதாணி வைக்க பிடிக்கும்னா மருதாணி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 5 o'clock மேலே எழுந்திரிச்சு கையில் இருக்கிற மருதாணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு வழியாக எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா மழை சாரல் போட்டுட்டு இருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தா ஒரே மழை சாரலாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ரெய்னி சீசன் இல்லையா, ஜூன் ஜூலை மந்த்லாம், அதனால் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி சீக்கிரம் ரெடி ஆகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு, ஸ்டவ்வெல்லாம் அதையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வேகமாக கிளம்பியாச்சு ரெடி ஆகிறதுக்கு. ஸ்டவ்வெல்லாம் ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுதான் எங்களோட கிச்சனுடைய லுக்கு. பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரூம்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு விண்டோவில் ஓப்பன் பண்ணி வச்சிடலான்னு ஓப்பன் பண்ணி வச்சுங்க. என்ன தான் ரெய்னி சீசன் மழை வரும்னாலுமே சூரியன் மதிய நேரத்தில் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி நல்லா சுட்டெரிக்குது. லைட் மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, ஹீட்டையும் சேர்த்துல கொடுக்குது. அதனால தான் அப்படி சொன்னேன். டெம்பரேச்சர் அந்தளவுக்கு தெரியுதுங்க. ஃபைனலி ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாமே அயர்ன் பண்ணிட்டு சாரீ ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன்னா போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாரீ ட்ராப்பிங்கும் முடிச்சாச்சு. இந்த மாதிரி சாரீ ப்ளீட்டிங் அண்ட் ட்ராப்பிங் எல்லாமே நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி தானே? மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ண ஏரை நல்லா ட்ரையாக காய வைக்கலாம்னு சொல்லி வெயிலில் நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோமா. என்னுடைய ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அந்த கிளிப்ஸை நான் உங்களுக்காக இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். ஒரு வழியாக 8 மணி போல் வீட்டிலேருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோமா. கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சுல்ல, அதனால் ரெடியாக லேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களே தெரியும், வீஸ் எல்லாம் நல்லா க்ரீனிஷாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், பச்சை பசேன்னு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக செடி கொடிங்க தான் அதிகமாக இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து கோயிலுக்கே ஒரு 12 to 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து செம்பிலிச்சாம்பலத்தில் கோயில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலோட என்ட்ரன்ஸ் 2 சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த சைடு வேணால் வரலாம். இந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ். உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. முளைப்பாலியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க, கோயில் ஃபங்க்ஷனுக்காக போட்டது. யாகம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நாங்களும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். கோயில் மண்டபத்திலேயே பிரேக்ஃபாஸ்ட்க்கு அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால அங்கேயே போய் சாப்பிட்டு வந்தாச்சு. அந்த கிளிப்ஸ் என்னால் ஆட் பண்ண முடியல. அப்புறம் வந்து எல்லாருமே கூடுதுறைக்கு, பவானியில் இருக்கு இல்லையா ஃபேமஸான கோயில் கூடுதுறை, அங்கே போய் தீர்த்த குடம் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். எல்லாருமே வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, டெம்போ. நாங்கன்னா பைக்லேயே கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே போய் தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு வந்து செம்பிலிச்சாம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தீர்த்தக்குடம் நடந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோயிலேருந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் நாங்களும் கிளம்புனோம். இப்போ வந்து போயிட்டுருக்கோம் கூடுதுறைக்கு தான். இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கே 12 கிலோமீட்டர். அதுலேருந்து பவானி கூடுதுறைங்கிறது இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் லாங்காக போகும். அதனால் எல்லோரும் வண்டியிலே கிளம்பியாச்சு. கூடுதுறை கிட்ட வந்துட்டோம். இதுதான் கூடுதுறை. அதாவது ஃபேமஸான கோயில், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுதான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்தாச்சு. நாங்களும் வந்து தீர்த்தக்குடலை எடுத்துகிட்டு கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து தீர்த்தக்குடத்துக்காக ஆற்றுக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் கூடுதுறை கோயிலோட ஆற்றுக்கு போகிற என்ட்ரன்ஸ். உள்ளே போயிட்டு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே நல்லா செடி எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாகவே இருக்குப்பா அப்படின்னு இருக்குல்ல.
நாங்களும் ஆல்மோஸ்ட்டு ஆற்றுக்கு வந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்து தீர்த்தத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா வந்து பூஜை பண்ணுங்கிறதுனால பூஜை பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்த்த குடத்துக்கு வேப்பந்தலையெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பூஜையை போட்டு எடுத்துகிட்டு போய் சாமிக்கு தீர்த்தம் வந்து செலுத்த வேண்டியதுதான். பூஜையை முடிச்சுட்டு எல்லோரும் அவங்க குடத்தை எடுத்துகிட்டு தீர்த்த குடத்துக்கு கிளம்பிட்டோம். நானுமே கிளம்பிட்டு இப்போ வந்து ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயில் கூடுதுறைக்குள்ளாரே இருக்குது. அந்த பிள்ளையார் கோயிலை ஒரு ரவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே போய் வண்டியில் செம்பிலிச்சம்பளையம் பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். அங்கேருந்து அப்படியே தீர்த்த குடம் எடுத்துகிட்டு நடந்து எல்லாருமே வந்துட்டோம். ஆனால் பொடி செம்மையாக சுடிச்சுங்க. இவ்வளோதான் இல்லைங்கிற அளவுக்கு அனல். என்னதான் இருந்தாலும் சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கடக்கணுன்னு எல்லோரும் போயிட்டாங்க. தீர்த்தம்லாம் முடிஞ்சதுமே எல்லோரும் வீட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே யாகசாலையில் யாகம் இருக்கிறதா சொன்னனால வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து திரும்ப வரலான்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ போய் நமக்கான அவுட்ஃபிட்ஸை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பியும் கிளம்பி ரெடியாகி கோயிலுக்கு போக வேண்டியதான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வழியாக திரும்பி ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். 6 மணி போல். இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட். டோர் லாக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டோம். யார்டா இதுன்னு நினைக்காதீங்க, இதுதான் எங்களுடைய பெட் டாக். இது வந்து லேப்ரடாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இனத்தோடைய ஃபீமேல் டாக். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டியில் ஏறிட்டு டாகுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் ஒரு சர்ப்ரைஸ் காட்டட்டுமா? இங்கே பவானி டு அந்தியூர் போகிற ரோட்டில் ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது. அந்த கோயில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். தெரிஞ்சிருந்தால் எஸ் ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு எந்த கோயிலும் இல்லை, ரெட்டக்கரடுன்னு சொல்கிற பிளேஸில் இருக்க முருகர் கோயில் மலை மேலே இருக்கும். நான் ஒன்ஸ் போயிருக்கேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. சன்செட் சூப்பராக தெரியுது இந்த டைமிங்க்கு. நல்லா கோல்டன் கலரில் அங்கே தெரியுது பார்க்குறீங்களா, நல்லா கோல்டன் எல்லோ கலரில் அந்த சன்செட்டை உங்களுக்காகவே நின்று நான் உங்களுக்காக அந்த வீடியோ கிளிப்ஸ் எடுத்து காட்டுறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. யாகம்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. யாகமும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட நடந்துடுச்சு. நடுவுலையே வந்து டின்னரு அங்கேயே முடிச்சாச்சு. 3 நேரமுமே சாப்பாடு கோயிலே போட்டனால சாப்பிட்டு யாகம்லாம் வளர்த்துனதையும் பார்த்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் நடத்தின யாகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு யாகம்லாம் சிறப்பாக முடிஞ்சதும் நாங்களும் 10 மணி போல் வீட்டுக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் கோயிலோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்கரேஷன். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா ஸ்பார்க்லிங்காக அழகாக மின்னுச்சு. அந்தளவுக்கு ஜொலிக்கிற மாதிரி டெக்கரேஷன் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன். சீக்கிரம் நாங்களும் நாளைக்கு வரணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கும் வந்தாச்சு. ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கிளம்ப வேண்டியதான். Thanks for watching மக்களே. This community means the world to me so much. And don't forget to like, share and subscribe our channel. I will see you in the next vlog.